எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் பல அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு வெற்றிகரமான மிச்சல் வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை. மார்பின் மைய பகுதியில் இதயம் அமைந்திருக்கும் பிறவி குறைபாடு காரணமாக அச்சிறுமிக்கு திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. எலும்பு குறைபாடுகள், உறுப்பு பாதிப்புகள் மற்றும் எலும்புக்கூடு வளர்ச்சியின்மை ஆகியவற்றை ஏற்படுத்தும் மோர்கியோ சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பாதிப்பும் அச்சிறுமிக்கு இருந்தது. தீவிரமான மிச்சல் வாழ்வு நோயின் பாதிப்பால் மூச்சு திணறலோடு பெரும்பாலும் படுக்கையிலேயே முடக்கப்பட்டிருந்த ஒரு 14 வயது சிறுமிக்கு உடல் அமைப்பு மற்றும் அறுவை சிகிச்சை தொடர்பான பல்வேறு சவால்களை முறியடித்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவர்கள் மிகவும் சிக்கலான மற்றும் அரிய மிச்சல் வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர். இடது இதய கீழறை வெளியேறல் பாதையில் அடைப்புடன் கூடிய தீவிர ஈரிதழ் பின்னொழுக்கு பிரச்சினை இந்த சிறுமிக்கு இருந்தது. சேதமடைந்த மிச்சல் வாழ்வு காரணமாக உடலின் மற்ற பகுதிகளுக்கு ரத்தம் சீராக செல்வதற்கு பதிலாக இடது ஏற்றியத்திற்கு ரத்தம் பின்னோக்கி கசிந்தது. இதனால் இதயத்திற்கு அதிக அழுத்தம் ஏற்பட்டு கடுமையான மூச்சு திணறலை இச்சிறுமி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறும் பாதை குறுகலாக இருந்ததால் நிலைமை இன்னும் சிக்கலாகி இதயம் ரத்தத்தை பம்ப் செய்வதை கடினமான செயல்பாடாக மாற்றியிருந்தது. இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் சேதமடைந்த மிச்சல் வாழ்வு மாற்றப்பட்டு இரத்த குழாய் அடைப்பு நீக்கப்பட்டது. இதன் விளைவாக இதயம் வழியாக சீரான இரத்த ஓட்டம் மீண்டும் சாத்தியமானது. இந்த சிறுமிக்கு இருந்த 2 அரிய வகை நோய்களினால் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள பல மருத்துவமனைகள் மறுத்துவிட்டன. ஏனெனில் அச்சிறுமிக்கு இடதுபுறத்திற்கு பதிலாக மார்பின் மையப்பகுதியில் இதயம் அமைந்திருந்த மீசோகார்டியா எனப்படும் ஒரு பிறவி குறைபாடும் இருந்தது. இந்த அசாதாரண உடல் அமைப்பியல் காரணமாக மிச்சல் வாழ்வை அணுகி அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. மேலும் அந்த சிறுமிக்கு மோர்கியோ சிண்ட்ரோம் என்ற அரிய பரம்பரை வளர்சிதை மாற்ற கோளாறும் இருந்தது. இதனால் உடலில் சில சிக்கலான சர்க்கரை மூலக்கூறுகள் குவிந்து கழுத்து முதுகு எலும்பின் மேல் பகுதியில் உறுதியற்ற தன்மை உட்பட பல எலும்பு குறைபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாதிப்பு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நேரம் முழுவதும் அச்சிறுமியின் கழுத்து பகுதியை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்ததால் மயக்க மருந்து வழங்கும் போதும் மற்றும் அறுவை சிகிச்சையின் போதும் மருத்துவ குழுவினருக்கு இது கூடுதல் சவாலாக அமைந்தது. இது ஒரு 14 வயசு பெண் குழந்தை. ஸோ இந்த பாப்பாவுக்கு பிறப்பால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது உடம்புல. அதில் ஒரு ப்ராப்ளம் இந்த ஹார்ட்டை பாதிச்சிருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இருக்கும். அதுக்கு சர்விக்கல் இது கீழே எக்ஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பாகம் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஹார்ட் ரொம்ப வீங்கிடுச்சு. ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குது இந்த குழந்தை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த குழந்தைக்கு 2 ப்ராப்ளம் ஹார்ட்டுக்குள்ளால். ஒன்று ஒரு வால்வ் லீக் ஆகுது, இன்னொன்று ஹார்ட்லேருந்து வெளியே போகிற பாதையில் அடைப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் டில்ட்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லா ஹார்ட்டில் இருக்க எல்லா பாகங்களும் நல்லபடியாக தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு ஹார்ட் டோட்டலாக டேர்ன் ஆகி ஆல்மோஸ்ட் 360 டிகிரி டேர்ன் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த பாப்பாவோட ஆக்சுவல் ஹார்ட் பிக்சர். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஹார்ட்டில் உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இந்த பாப்பாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வை மாற்றி அமைச்சிட்டு இந்த வெளியே போகிற பாதையை நாங்கள் சீரமைச்சு இப்போ பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. ஷீ இஸ் டூயிங் குட். இந்த பாப்பாவுக்கு நம்ம ஒரு